உண்மையான இளைஞர் இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவரா தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அண்ணாமலை மட்டும்தான். விஜய் அவர்களுக்கு கூட 53 வயசு ஆக போகுது. உதயநிதிக்கு 55 வயசு ஆக போகுது. 42 வயசுல ஒரு தலைவர். இப்ப என்னுடைய பையனுக்கு என்னுடைய பேரனுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய ஆற்றல் அண்ணாமலைக்கு இருக்கு, வயது இருக்கு, திறமை இருக்கு, துணிச்சல் இருக்கு. அப்படிங்கிற தலைவர் வேணும்னு நாங்கெல்லாம் வந்திருக்கோம். அவர் யாருமே கூப்பிடல. அதனால அந்த கட்சிக்கு பாதிப்பா இந்த கட்சிக்கு பாதிப்பாங்கிற கேள்விக்கே இல்லை. இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சியும் ஒண்ணுதான். பாஜக ஒண்ணுதான், திமுக ஒண்ணுதான், அதிமுக ஒண்ணுதான், தாவேகா ஒண்ணுதான். அதைத்தான் தலைவர் செய்வார். இடைத்தேர்தலுக்கு இருக்காதுன்னு தலைவர் சொல்லியிருக்கிறாரு. இடைத்தேர்தல பெரிய கட்சிகளே நிக்கிறதா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க. பல கட்சிகள் நம்ம தமிழ்நாட்டில் இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் நிறுத்துறதில்லை. ஏன்னா இடைத்தேர்தல் நியாயமான தேர்தலா இருக்காதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எங்களோட உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். உள்ளாட்சி தேர்தலுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தலைவரே சொல்லியிருக்கிறார். அது கட்சிங்கிற பேர்ல நிக்கிறாங்களா, வீதலீட நிக்கிறாங்களா, மாநிலத்தில் அண்ணாமலை தெரிவிப்பார். உள்ளாட்சி தேர்தலில் நிச்சயமாக நமது வீத லீடனுடைய தலைவர்கள் நிச்சயமாக போட்டியிட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. நமக்கு ஏற்கனவே விஜய் அவர்கள் கட்சி தொடங்கணும் போது கூட பாராளுமன்ற தேர்தல் வந்தது. நான் என்ன சொன்னாரு, எங்களுக்கு 24 முக்கியம் இல்ல, 26 தான் முக்கியம்னு ஒரு மொத்த பாராளுமன்ற தேர்தலையே அவங்க ஒதுக்கி தள்ளிட்டு போன மாதிரி. இப்ப அதை பத்தி அவசரம் வீத லீடருக்கு இல்ல. எங்க இலக்கு இப்ப உறுப்பினர் சேர்ப்பது. இப்ப இந்த மாதம் முழுவதும் போதை மருந்து அடுத்த போதை தடுப்பு இயக்கங்கள் இந்த ஜூலை முழுவதும், ஆகஸ்ட்ல சுற்றுச்சூழல் மேம்பாடு, இப்படி இலக்கு வச்சு சமூக பொறுப்புள்ள பணிகள்ல எல்லா வீத லீடர்ஸும் ஈடுபட வேண்டும் என்பதுதான் திரு அண்ணாமலையுடைய நோக்கம். நிச்சயமா அண்ணாமலையையும் இளைஞர்களையும் பிரிக்கவே முடியாது. நிச்சயம் வாய்ப்பு.